என்னங்க இன்னைக்கு உங்களுக்கு டிஃபன் செய்யலாமா இல்ல எப்படி? ஏய் செய்மா. ஏன் நீங்க எப்பவுமே வழக்கமா சாப்பிடுற இன்னைக்கு அந்த வடை கடை போடலையோ? ஏய் எப்படிமா கரெக்டா சொல்ற? ஆமா போடல. நான் டெய்லி காலையில உங்களுக்கு நான் டிஃபன் செஞ்சு வைப்பேன். நீங்க வெளியில அந்த வடையை சாப்பிட்டு வந்துட்டு வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்வீங்க. ஏங்க டெய்லி வெளில சாப்பிடுறீங்க? ஆமா நானும் வெளியே சாப்பிட கூடாதாமா நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. அந்த வடை கடையை பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணுது, சாப்பிட்டுறேம்மா. ஓ நீங்க வடை பிரியரா? ஆமா. ஓ சரி, நான் உங்களுக்காக ஸ்பெஷலா பீட்ரூட் வச்சு பீட்ரூட் வடை செஞ்சு தரேன். பீட்ரூட் வடை செய்யறதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு, 3/4 கப் அளவுக்கு தூரம் பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா தண்ணியில அலசிட்டு திரும்ப தண்ணி விட்டுட்டு ஒரு 3ல இருந்து 4 காஞ்ச மிளகாய் போட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல ஊர்ன 4 காஞ்ச மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, ஊர்ன பருப்பு தண்ணி இல்லாம சேர்த்துட்டு நல்லா கொரன்னு இது போல அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்ச பருப்பை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திருங்க. இதோட 2 பெரிய வெங்காயத்தை பொடுசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. பொடுசா நறுக்கிய கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பெரிய பீட்ரூட்டை நல்லா திருவி இதோட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்தோனையே நம்ம எண்ணெயில வந்து பொரிச்சு எடுத்துடணும். இதுல பீட்ரூட் இருக்கிறதுனால சீக்கிரமா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இது செஞ்சோடனே நம்ம எண்ணெயில பொரிக்க ஆரம்பிச்சிடணும். சப்போஸ் உங்க மாவு நீர்த்து போயிருந்துச்சுன்னா கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்து கலந்துக்கோங்க. இப்ப நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி எண்ணெயில பொரிச்சு எண்ணெய் சொரசொரப்பு அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். அவ்வளவுதான், சூப்பரான பீட்ரூட் வடை ரெடி. இது வந்து செட்டிநாடு ஃபேமஸ். எனக்கு பீட்ரூட்டே பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பீட்ரூட் மசால் வடையை செஞ்சு கொடுத்து பாருங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அண்ட் அவ்வளவு கிரன்ச்சியா இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. உங்களுக்கான விடுகதை. இவள் ஒரு பாடகி, ஆனால் இவள் பெண் அல்ல. அவள் யார்?